ரேடியோ. அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களின் நினைவு நாள் உரை வழங்குகிறார் ஏர்வாடி S. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சொலல் வல்லான் சோர்விலான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்பார் வள்ளுவ பெருந்தகை. இம்மூன்று பண்பினுக்கும் பேராற்றலுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்தும் நம் மனத்தில் வாழ்ந்து கொண்டும் இருக்கிற ஒரு தலைசிறந்த எடுத்துக்காட்டுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கிரேக்கம் டெமஸ்தனிஸையும், இத்தாலி சிசரோவையும், இங்கிலாந்து எட்மண்ட் பர்க்கையும், அமெரிக்கா இங்கர்சாலையும் பெற்றது போல் இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு பெற்ற ஒரு தலைசிறந்த பேச்சாளர், ஆட்சியாளர், பண்பாளர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவின் உரைகள் தமிழகத்தில் பெரும் கருத்து புரட்சியை ஏற்படுத்தியிருப்பது ஒரு வரலாற்று பெருமை. அவர் போகாத இடமில்லை, பேசாத பொருளில்லை எனும் வண்ணம் தமிழகமெங்கும் அவர் குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. ஆட்சியை பிடிப்பதற்கு மட்டுமல்ல, ஆழமாக மக்கள் மனத்தில் இடம் பிடிக்கவும் அவரது பேச்சும் பண்பு நலன்களும் உதவியுள்ளன. காலம் காலமாக காலம் அவரை தன் நினைவில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் உரைகள் காற்றில் கரைந்து போனவை அல்ல, நூல்களிலும் நிறைந்து நிலைத்திருக்கின்றன. பல்வேறு தலைப்புகளில் அவர் ஆற்றிய உரைகள் வரலாற்று ஆவணமாக விளங்குகின்றன. கலை, இலக்கியம், சமூகம், அரசியல், கல்வி என்று அவர் தொடாத துறையில்லை எனும் வண்ணம் எல்லா தலைப்பிலும் பேசியிருப்பது அவரது பரிந்துபட்ட ஞான வெளிச்சத்தின் வியப்பு என்று கூட சொல்லலாம். பேரறிஞர் அண்ணாவின் முதல் பொழிவு முசிறிக்கு அருகிலுள்ள துறையூரில் 22/8/1937 சுயமரியாதை மாநாட்டிலிருந்து தொடங்குகிறது. அப்போது அவருக்கு வயது 28. அண்ணா ஆற்றிய பொழிவுதான் அன்று மேல்தட்டு மக்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக அவர் எழுப்பிய முதல் குரலானது. அது மட்டுமல்ல, அன்றைய பொழிவில் மொழி உணர்வு குறித்தும் ஒரு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழி, இதுவே நாம் தமிழர் என்பதற்கான அடையாளம். இதற்கு ஆபத்து வந்துவிட்டால் நமது ஒற்றுமை, கலை, நாகரிகம் யாவும் நாசமாகிவிடும். ஆகவே தமிழை காப்பாற்றுங்கள் என்று பேரறிஞர் அண்ணா அன்று ஆற்றிய தலைமையுரை அவரது வரலாற்று பாதையில் எடுத்து வைத்த ஒரு அடி, வாமன வீச்சு என்று கூட சொல்லலாம். 1945 அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. அந்த அரங்கில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய உருவப்படத்தை திறந்து வைத்து அண்ணா ஆற்றிய உரையும் அவர் ஆற்றிய உரைகளில் குறிப்பிடத்தக்கது. ஏ தாழ்ந்த தமிழகமே என்று அன்றைய அவரது குரல் தமிழ் மக்களை தட்டி எழுப்பியது எனலாம். வரலாற்று சிறப்பு மிக்க பொழிவு இது. ஏ தமிழ்நாடே, தாழ்ந்த தமிழ்நாடே, தேய்ந்த தமிழ்நாடே, தன்னை மறந்த தமிழ்நாடே, சோர்வுற்ற தமிழ்நாடே, வீறு கொண்டெழு, உண்மை கவிஞனை போற்று, உயர் கவிகளை போற்று, உணர்ச்சி கவிகளை போற்று, புரட்சி கவிஞரை போற்று, புத்துலக சிற்பிகளை போற்று என்று அவர் ஆற்றிய உரை அன்று உணர்ச்சி மிக்கதாய் அமைந்திருந்தது. தமிழைப் போலவே ஆங்கில உரையிலும் அண்ணா அண்ணாவாகவே இருந்திருக்கிறார். 1948 அகில இந்திய வானொலியில் பீப்புள்ஸ் பாய்ட் என்ற தலைப்பில் மாக்கவி பாரதி குறித்து பேசிய பேச்சு அன்று அத்தனை சிறப்பாக அமைந்தது மட்டுமல்ல, பெரிதும் வரவேற்கப்பட்டது. ஐ எம் தி பீப்புள்ஸ் பாய்ட், ஐ சிங் ஃபார் தம், அபவுட் தெம் பிகாஸ் ஐ எம் ஒன் ஆஃப் தெம் என்று அவர் அன்றைய ஆற்றிய வரிகளும் குரலும் பெரிதும் ரசிக்கப்பட்டது. அதேபோல அண்ணாவின் பாராளுமன்ற அனுபவமும் போற்றுதற்குரியது. பாராளுமன்றத்தின் உறுப்பினராக பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு முறை, அதுவும் முதல் முறையாக 5 நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதிக்கப்பட்டிருந்தது. அன்று அவர் ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக பேசி அசத்திவிட்டது அன்றைய பேசுபொருளாக இருந்தது. பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அத்தனை வியப்புடன் அண்ணாவின் உரையை கேட்ட வண்ணம் அவரையே வைத்த வேடி விலகாமல் பார்த்து கொண்டிருந்தார் என்பார்கள். எந்த தலைப்பிலும் பேசும் அண்ணாவிடம் தலைப்பில்லை என்ற தலைப்பில் பேச கேட்டபோது கூட 2 மணி நேரம் ஒரு செறிவான பொழிவொன்றை நிகழ்த்தியதாக ஒரு செய்தி உண்டு. அவரது ஆங்கில புலமையை வெளிப்படுத்திய வேறு ஒரு நிகழ்ச்சி. பிகாஸ் என்பது இணைப்பு சொல், கன்ஜக்ஷன் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த இணைப்பு சொல் வருமாறு ஒரு வாசகத்தை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கப்பட்ட போது அண்ணா பேசினார். நோ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் அ கன்ஜக்ஷன் என்று பிகாஸ் என்ற ஆங்கில சொல்லால் ஒரு வாசகத்தையே சொல்லி வியக்க வைத்தார் என்பார்கள். அன்று சென்னையில் பாலர் அரங்கம், சில்ட்ரன்ஸ் தியேட்டர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய கலைவாணர் அரங்கில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா 3/6/68 அன்று அண்ணா ஆற்றிய உரை அத்தனை சிறப்பு. தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழி ஒன்று தொண்டு தொட்டு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருந்தாலும் நம் நாவுகளில் புழங்கத் தொடங்கியது அண்ணா அவர்களின் இந்த விழா பேச்சு கேட்ட பிறகுதான். நம் நெஞ்ச வயல்களில் இச்சொலவடை நாற்றாக நடப்பட்டது இந்த விழாவில்தான். ஒரு நல்ல தலைவன் தனக்கு பின் தலைமையேற்க தன் தளபதிகளுக்கு தானே ஒரு முன்னுதாரணமாக விளங்கி தலைமையை உருவாக்குவான்.
அப்படித்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமக்கு பின்னர் தலைமையேற்க தன் தம்பிகளை தளபதிகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். எனக்கு நினைவுக்கு வருகிறது, அவர் அமெரிக்கா சென்றிருந்தபோது தனியாக வந்திருக்கிறீர்களே, உங்களுடைய கழகத்திலேயோ ஆட்சியிலேயோ இருந்து யாரையாவது நீங்கள் அழைத்து வரக்கூடாதா என்று கேட்டபோது முசோலினி கதையை பேரறிஞர் அண்ணா சொன்னதாக சொல்வார்கள். முசோலினி எங்கு சென்றாலும் தன் மருமகனை உடனழைத்து செல்வாராம். மருமகனுக்கு மாமா முசோலினி மீது அத்தனை மரியாதை, தன்னை எங்கு சென்றாலும் அழைத்து போகிறாரே என்று பெருமைப்படுவானாம் அவன். ஆனால் இதில் அழிய வேண்டிய உண்மை, தனியே விட்டுவிட்டு போனால் திரும்பி வருவதற்குள் ஆட்சியில் அவன் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் என்பதுதான் என்று அண்ணா அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். இப்படி தன் பொழிவுகளில் பல்வேறு உலகச் செய்திகளை பகிர்ந்து கொள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உதவியது அவரது பரந்த ஞானமும் புத்தக வாசிப்பும் தான். இதை நாடு நன்கறியும், நாமும் நன்கறிவோம். இன்றெல்லாம் அண்ணாவின் பேச்சு குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம். கடைசியாக அல்ல, நிறைவாக அவர் ஆற்றிய பொழிவு கலைவாணர் NSK அவர்களின் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியாகும். அண்ணா கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி இது. NS கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி கூட அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட வேறு ஒரு நிகழ்ச்சி என்பது இயல்பாகவே நிகழ்ந்த ஒரு இதயம் தொட்ட நிகழ்ச்சியாகும். கலைவாணர் அவர்களின் சிலை திறப்பு விழாவில் எதற்கும் ஒரு வேளை வர வேண்டும் என்பார்கள். இது சில ஆண்டுகளுக்கு முன்பே நடைபெற்றிருக்க வேண்டும் என்று பலர் கருதினாலும் அவ்வாறு வேளை வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னது வெறும் வைதீகத்தில் சொன்னார்கள் என்று நான் கருதவில்லை. NSK அவர்களுடைய நண்பர்களாகிய நாங்களெல்லாம் அரசை ஆள்கின்ற ஒரு நல்ல வேளை பிறக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு உண்மையான பொருளாக இருந்திருக்க முடியும் என்று நான் இப்போது கருதுகிறேன் என்றதும் கரவொலி வானம் தொட்டிருக்கும் என்று நாம் சொல்ல தேவையில்லை. அதேபோல இரட்டூர பேசுவதிலும் அண்ணாவுக்கு நிகர் அண்ணாதான். வெளியூருக்கு போய் திரும்பிய திரு NV நடராஜன் அவரிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அண்ணா கேட்டபோது சூலூரிலிருந்து என்று அவர் பதிலளித்திருக்கிறார். சூலூரிலிருந்து வருகிறீர் என்று சொல்கிறீர்களே, எல்லோரும் தான் சூலிலிருந்து வந்திருக்கிறோம் என்றதும் உடனிருந்தோர் அதை பெரிதும் ரசித்திருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் கூட அண்ணாவின் பேச்சும் பதிவுகளும் அத்தனை சுவாரஸ்யமாக இருந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் பேரறிஞர் அண்ணாவிடம் கேள்விகள் கேட்டு பாடாய் படுத்தியவர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு SG விநாயகம் அவர்கள். அதில் ஒன்றும் வியப்பில்லை, அவருடைய பெயரிலேயே வினா இருக்கிறதே என்று அண்ணா அவரை சமாளித்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா தம் பேச்சினுடைய பயன்படுத்திய பல சொற்றொடர்கள் சாகாவரம் பெற்றவை, ஒவ்வொருடைய சிந்தையிலும் செதுக்கப்பட்டுள்ளன என்று கூட சொல்லலாம். அவற்றை சொன்னதுமே நமக்கெல்லாம் அவருடைய நினைவு நிச்சயமாக வந்துவிடும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தம்பி உடையான் படைக்கஞ்சான், தம்பி தலைமை ஏற்கவா, எங்கிருந்தாலும் வாழ்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸில் போய் சேர்ந்தபோது எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தியிருக்கிறார். அதேபோல மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா என்கிற சர்ச்சை வந்தபோது அரசியல் என்பது அத்தை மகள், சுற்றி வரலாம், தொட்டுவிடக்கூடாது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒவ்வொரு மணவிழாவிலும் விட்டுக் கொடுக்கிறவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்று மணமக்களுக்கு அவர் அறிவுரை பகர்வார். எந்த திருமண வைபவங்களிலும் அவரது பொழிவை கேட்கவே செவிதிறந்து காத்திருக்கும் ஒரு பெரிய கூட்டம். நல்ல செய்திகளை, அறிவுரைகளை, அறவுரைகளை நகைச்சுவையாக சொல்லி சிறந்த உணவை செவிகளுக்கு பரிமாறி விடுவார் அவர். காஞ்சிபுரத்தில் அண்ணாவின் வளர்ப்பு மகன்களான பரிமளம், இளங்கோ ஆகியோரது திருமணம் நடந்த நேரம் மக்கள் வெள்ளம் திரண்டிருந்தது என்று சொல்ல தேவையே இல்லை. கூடவே அன்று மழையும் வானை பொத்துக்கொண்டு பெய்து எங்கும் மழை வெள்ளம் வேறு சேர்ந்து கொண்டது. அந்த சூழ்நிலையிலும் 2 வெள்ளங்கள் ஒரே நேரத்தில் வந்தால் இப்படித்தான் என்று கூறி சிரித்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணாவின் வரலாறு பேர் சொல்லும் வரலாறு, அதுவும் நின்று நிலைத்திருக்கக்கூடிய நீண்ட வரலாறு. தமிழ் வாழும் காலம் வரை அவரது தமிழ்ச்சுவை மிகுந்த உரைகளும் அதன் உன்னதங்களும் தலைமுறைகள் தாண்டியும் நம் செவிகளில் நின்று நிலைத்திருக்கும். பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கற்றுக்கொள்ள அவருடைய பேச்சுகளை கேட்டாலேயே போதும். தகுதிமிக்க தலைவர்கள் தரமிழந்து கீழான வேலையில் ஈடுபடுகிற போது பேசுவது தங்க பேழையில் தவிடு குட்டி வைப்பது போன்றது, உடைவாளை உருகி உருளைக்கிழங்கை வெட்டுவதை போன்றது, செங்கோலை கொண்டு சீடையை உடைப்பது போன்றது, விண்ணில் பறந்த ககாரின் காற்றாடிவிட வீதிக்கு வருவதை போன்றது என்று அவர் பேசியிருக்கிறார். துணுக்கு தோரணங்களாலும் தேடி தொகுத்த நகைச்சுவை நறுக்குகளாலும் கரவொலி மட்டுமே பெறுவது என்கிற நோக்கில் வருகிற பேச்சாளர்களுக்கு அவர் கூறுகிற ஒரே ஒரு செய்தி கவனத்திற்கு வர வேண்டும். வந்து அவர்கள் மனத்தில் நிலைக்கவும் வேண்டும், இனிமையாக பேச வேண்டும் என்பதொன்றையே குறிக்கோளாக கொண்டு மேடை பேச்சு முறை பயிலத் தொடங்குவது ஆகாத காரியம் மட்டுமல்ல, தேவையற்றதும் கூட என்பார் அவர். பேரறிஞர் அண்ணாவை நமது பேச்சாளர்கள் பின்பற்ற வேண்டும். பொழிவுகளில் செறிவை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாநலம் என்னும் நலன் உடைமை, அந்நலம் யாநலத்து உள்ளதுவும் அன்று என்று வள்ளுவர் கூறுவது போல எல்லா நலன்களையும் விட மேலானது நாநலம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அண்ணாவும் தமிழும் அவர்தம் பொழிவுகளும் 1000 ஆண்டுகள் தாண்டியும்
நம் செவிகளில் நிறைந்து சிந்தையில் நிலைத்து நீடித்திருக்கும். அவரோடு தமிழும், தமிழோடு அவருமாய் அவரது புகழ் காலத்தை வென்று வாழும். வாழ்க அண்ணாவின் புகழ். அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களின் நினைவு நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஏர்வாடி S. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.